இந்திய அணியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி கடந்த ஒரு வருடமாக 20 ஓவர் போட்டியில் விளையாடவில்லை. வருகின்ற ஜூன் மாதம் நடக்கவுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் மீண்டும் விளையாடுவார்களா? கமெண்ட் பண்ணுங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்திய அணியானது 2022 20 ஓவர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் தோல்வியடைந்தது. அதன் பிறகு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி கடந்த ஒரு வருடமாக 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பிசிசிஐ தேர்வு குழுவானது இளம் இந்திய வீரர்களை தேர்வு செய்து 20 ஓவர் போட்டியில் விளையாட வைத்தது. இருப்பினும் கடந்த காலங்களில் மற்றும் கடந்த 2022 உலகக்கோப்பை போட்டியில் மற்றும் 2023 ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியிலும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் சுப்ரீம் ஃபார்மில் இருந்தார்கள். விராட் கோலி 2022 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் 296 ரன்கள் 6 போட்டிகளில் அடித்தும் முதலிடத்திலும் மற்றும் ரோஹித் சர்மா 116 ரன்கள் 6 போட்டிகளில் அடித்தும் அடுத்து 2023 ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் விராட் கோலி 765 ரன்கள் 11 போட்டிகளில் அடித்து முதலிடத்திலும் மற்றும் ரோஹித் சர்மா 597 ரன்கள் 11 போட்டிகளில் அடித்து இரண்டாம் இடத்திலும் நல்ல ஃபார்மில் ரன்களை குவித்திருந்தார்கள். ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் ஐசிசி தொடர்களில் ரன்களை குவித்து இருந்த போதிலும் ஏன் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் பிசிசிஐ தேர்வுக்குழுவானது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரையும் கடந்த ஒரு வருடமாக 20 ஓவர் அணியில் சேர்க்கப்படவில்லை? இனி வரும் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் ரோஹித் மற்றும் விராட் கோலி விளையாட மாட்டார்களா அல்லது விளையாடுவார்களா? இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.